Thank you so much. Nice to meet you. Yeah. Everybody shake it, baby. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சண்டே vlog. இன்றைக்கி 4th July. ஸோ இந்த vlogல நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை 1ஆம் தேதி சென்னையில் நம்ம ஆக்ஷன் கிங்னு சொல்கிற ஆக்டர் அர்ஜுன் அவர் வந்துட்டு ஆஞ்சநேயர் டெம்பிள் ஒன்று இனாகுரேட் பண்ணியிருக்காரு. அதாவது அவருடைய சொந்த தோட்டம் அர்ஜுன் கார்டன் அப்படிங்கிறது வந்து போரூரில் கிருகம்பாக்கம், அதாவது அந்த மணப்பாக்கம் மெயின் ரோட்டில் போனீங்கன்னா கிருகம்பாக்கம் வரும். அங்கே அவருடைய தோட்டத்தில் அவர் வந்துட்டு ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார். ஆஞ்சநேயர் கோயில் வந்து அவருடைய ரொம்ப வருட கனவு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆஞ்சநேயரை பற்றி நம்ம இப்போ கிளிப்பிங் பார்க்கலாம். அண்ட் அவருடைய கனவை அவர் நினைவு ஆக்கிட்டாரு. ஸோ ட்ரூலி அண்ட் ஆக்ஷன் கிங் அப்படின்ட்டு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த கோயிலை பற்றின சில விவரங்களை நம்ம இப்போ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அமர்ந்த நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அதாவது வந்து 140 டன் எடை உள்ள ஒரே கல்லில் செதுக்கிய ஆஞ்சநேயர் திருவுருவம் கர்நாடகாவில் ஸ்பெஷலாக செய்யப்பட்டு இங்கே கொண்டு வந்து கிருகம்பாக்கத்தில் அமைக்கப்பட்ட இந்த கோயில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உட்கார்ந்த நிலையிலேயே ஆஞ்சநேயர் மிகவும் உயரமாக இருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த கோயில் விசேஷம். ஸோ வந்து அர்ஜுன் சார் வந்து இப்படி ஒரு கோயிலை நிறுவி நம்மளுடைய சரித்திரத்தில் வந்து ஒரு நீங்கா இடம் பெற்று விட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ராஜராஜ சோழன் அந்த காலத்தில் தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டினாருங்கிறத இன்றைக்கும் நம்மளாம் மறக்காமல் சொல்கிற மாதிரி அர்ஜுன் சாரை வந்து இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் எவ்வளோ வருஷம் எவ்வளோ thousands of years கழித்து வரவங்க கூட கரெக்டாக சொல்கிற அளவுக்கு அவர் வந்துட்டு பெயர் பெற்றுவிட்டார். ஸோ இந்த கோயிலை வந்து கண்டிப்பாக சென்னைக்கு வந்தால் எல்லோருமே தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்தலம். அண்ட் இதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம். ஸோ கும்பாபிஷேகம் வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்னால் ஜாஸ்தி கும்பல் இல்லாமல் அவர் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணி நம்ம எல்லோருக்குமே நேரடியாக நம்மளை பார்த்து நாமளும் அருள் பெறுமாறு செஞ்சுருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு அர்ஜுன் சார். ஸோ இனிமேல் நீங்கள் யாராவது சென்னைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அர்ஜுன் கார்டன்ஸ்க்கு வந்து ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணி பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அண்ட் தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சண்டே எப்படியெல்லாம் நம்ம எல்லார் வீட்லேயும் நடக்கிற காமன் சீன்ஸ் தாங்க இது. வீட்டில் வந்துட்டு இதர் ஹஸ்பண்ட் இல்லை வந்துட்டு பசங்க யாராவது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, லைக் கட்டிங் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதே கூத்து தான் எங்கள் வீட்டிலையும் நடக்கிறது. ஸோ இவர் வந்துட்டு கொஞ்சம் ஆனியன் கார்லிக் இந்த மாதிரிலாம் அவர் பண்ணுவார். மற்றபடி அவர்கிட்ட சமையல்லாம் நான் வேலை வாங்க மாட்டேன். நான் இருக்குங்க ஓஸ் வேறேன்.
ஸோ இந்த மாதிரியாக என்னுடைய சண்டே மார்னிங் லன்ச்சு, அதாவது ஒரு பிளானிங்கே இல்லாமல் ஏதோ ஒரு மெனு ரெடியாகி நாங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுடுவோம். ஸோ சண்டே வந்துட்டு மார்னிங் லன்ச் மாத்திரம் ஸ்பெஷல் இல்லைங்க, ஸ்நாக்ஸ் கூட வந்து நிறைய பேர் வீட்டில் ஸ்பெஷலாக பண்ணுவீங்க. அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கண்டு கொண்டேன் ஒரு தமிழ் படம் வந்திருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க உங்களில். அதில் வந்துட்டு மலையாளம் சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர்கள், அப்புறம் வந்துட்டு அஜித், உலக அழகி ஐஸ்வர்யா ராய், தபு அண்ட் அப்பாஸ் நடிச்சிருப்பாங்க. அதில் வந்துட்டு ஸ்ரீவித்யா மேடம் வந்து அவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ்ன்னு சொல்கிற மாதிரி வாழைப்பூ வடை பண்ணுவாங்க. இந்தாங்க வாழைப்பூ வடை. வாழைப்பூல வடையா? கொடுமைங்க. கண்ணுல பூவை பார்த்தா கையில பிரிச்சு தலையில வச்சுக்குவாங்க, இல்ல மாவுல கலக்கி சட்டியில் வீசுவாங்க. கொடுமைங்க. வடை நல்லா இருக்கு, வேண்டாம் வாங்கி சாப்பிடுங்க. அது வந்து மம்முட்டி சாருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தில். ஸோ ஏதோ சம் காரணத்தால் வந்து ஸ்ரீவித்யா அவங்க ஃபேமிலி ஊரை விட்டு வேறு ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ எங்கே போனாங்க அப்படின்னு தெரியலையேன்னு இவர் தேடிட்டுருக்கிறச்சே சென்னையில் எதேச்சியாக ஒரு ஹோட்டலில் மம்முட்டி சார் வாழைப்பூ வடை சாப்பிட்றாரு. அப்போ அவர் சொல்கிறார், இதே வாழைப்பூ வடை டேஸ்ட் தானே ஸ்ரீவித்யா, அந்த கேரக்டர் பேர் எனக்கு தெரியாது, அவங்க வீட்டில் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த வாழைப்பூ வடை பண்ணதுன்னு கேட்க அவங்க வந்து பார்க்குறாரு. திருப்பி வந்துட்டு ஸ்ரீவித்யா மேடம் அவங்க ஃபேமிலி வருது. அதுக்கப்புறம் மம்முட்டி சார் அண்ட் ஐஸ்வர்யா ராய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படியாக அந்த மூவி போகிறது. அண்ட் நாவ் வாழைப்பூ வடையை பற்றி சொல்லணும்னா, எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் வந்து ரொம்ப சூப்பராக வாழைப்பூ வடை பண்ணுவாங்க. நான் எப்போவுமே வியட்நாம் வரச்சே அந்த வாழைப்பூ வடை பண்ணி இங்கே கொண்டு வந்து ஒரு 2-3 டேஸ் வச்சுப்பேன். ஸோ இன்றைக்கி நான் அந்த வடை பண்ண போகிறேன்னு சொன்னதுனால இமீடியட்டாக எங்கள் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி சில டிப்ஸ் கேட்டுட்டேன். பட் ஸ்டில் அவங்க அளவுக்கு எனக்கு பண்ண வரல. இருந்தாலும் அந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் வாங்க வாழைப்பூ வடையை போய் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாழைப்பூ வடை பண்ணணுன்னா நம்ம அந்த பருப்பு அரைக்கிற விதம், அதுக்கு முதல்ல தேவையானது என்னென்னா கடலைப்பருப்பு, சோம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிவப்பு மிளகா, இந்த 3ஐயும் நம்ம வந்து சாயந்தரம் ஸ்நாக் பண்ண போகிறோம்னா காலையிலேயே நல்லா ஊற வைக்கணும். அண்ட் நம்ம அரைக்கிறது வந்து நல்லா தண்ணியே விடாமல் அரைக்க போகிறோம். அதனால் முதல் டிப்ஸுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்பர் 1 என்னென்னா, நீங்கள் வந்து நல்லா கடலைப்பருப்பு ஊறணும். அதாவது நம்ம கையால் அப்படி அமுக்கினா கடலைப்பருப்பு உடஞ்சி போகிற அளவுக்கு ஊறணும். இந்த மாதிரி ஊறின கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறுமையாக தண்ணியே போடாமல் நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கள் மாமியார் ரொம்ப பொறுமையாக அரைப்பாங்க. எனக்கு அந்தளவு பொறுமை இல்லைன்னாலும் அவங்க ரொம்ப சூப்பராக அந்த மாதிரி அரைப்பாங்க. ஸோ நீங்கள் தண்ணி விடாமல், நான் இன்றைக்கி அப்படி தான் கஷ்டப்பட்டு அரைச்சிருக்கேன். ஸோ நல்லா ஊற வச்சுட்டு அரைக்கணும். நம்ம அரைச்ச விழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா உதிரியாக அரைச்சிருக்கணும். இதோட நம்ம வாழைப்பூ வடை தான் முக்கியம். அதாவது வாழைப்பூ வடைங்கிறதுனால வாழைப்பூ தான் ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் ஃப்ளேவருக்கோசரம் வெங்காயம் நம்பர் 2 பார்த்திங்கன்னா வெங்காயம் ரொம்பவே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். அதோட இஞ்சி, பூண்டு வேணும்னா நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் எங்கள் மாமியார் பூண்டு போட மாட்டாங்க, அதனால் நானும் போடலை. ஸோ நம்பர் 2 பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் ரொம்ப குறைச்சால, அதாவது வந்து நீங்கள் 1 கப்பு வாழைப்பூ கட் பண்ணது எடுத்துட்டிங்கன்னா 1/4 கப்பு வெங்காயம் போட்டுட்டா போதும். அதோட நம்ம நறுக்கி வச்ச வாழைப்பூவை சேர்த்துக்கிறோம். மக்களே, வாழைப்பூவை நீங்கள் உருவி ஆயர்ச்சே அதில் வந்துட்டு இந்த ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு பூவில் இந்த மேலே காமிக்கிறாப்புல, அதை நம்ம கிள்ளி எடுத்து போட்டால் தான் நம்ம வடை தட்ட முடியும். அது வந்து நம்ம சாப்பிட்டா வயிற்று வலி அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாகத்தை நம்ம ரிமூவ் பண்ணணும். அண்ட் டிப் நம்பர் 3 பார்த்திங்கன்னா நிறைய கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இருந்தால் கூட கட் பண்ணி போட்டுக்கணும். இதை எல்லாம் உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டையை பிடிச்சி வச்சுட்டோன்னா டக்குன்னு எண்ணெய் நல்லா சூடானோன்னு அப்படி உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்திட்டு அழகாக வடையை போட்டிங்கன்னா நல்லா முறுன்னு கிறிஸ்பாக வடை வரும் அப்படின்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு நல்லாவே கிறிஸ்பியாக வடை வந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வடையை ட்ரை பண்ணி எப்படி வருதுன்னு எனக்கு எழுதுங்க. பட் நான் சொன்ன இந்த 3 டிப்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும்
நல்லா கிறிஸ்பி வடை வரும். இதுதாங்க அந்த கண்டு கொண்டேன் மூவியில் வர அந்த வாழைப்பூ. ஸோ நம்ம சேனலுக்கும் இந்த வாழைப்பூ வந்து ஒரு முக்கியமான ரெசிப்பியாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ மாமியார் மெச்சிய மருமகளாக வாழைப்பூ வடையை நானும் அதே மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பாருங்கள், சூப்பராக வாழைப்பூ வடை வித் சாஸ் ரெடி ஆகிடுது. உங்களுக்கு வேணும்னா சட்னியோடையும் சர்வ் பண்ணலாம். வாழைப்பூ வடை சாப்பிட்டாச்சு. எப்போவுமே ஸ்நாக்குக்கு அப்புறம் வந்துட்டு காஃபி தான் குடிக்கணும். இப்போ போய் நம்ம காஃபி குடிக்கலாம் வாங்க. காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கே வெளியில் போகிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம வீட்டில் இல்லைங்க, வெளியில் போய் காஃபி குடிக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் எங்கே போகிறேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ எல்லோரும் சாயந்தரம் இங்கே பார்க்கெல்லாம் மூடி இருக்கிறதுனால ரோட்டில் வாக்கிங் போகிறாங்க. ஆனால் நாங்கள் காஃபி குடிக்க போகிறோம். ஸோ காஃபி எங்கே குடிக்கிறோங்கிறது பார்க்கலாம். காஃபி ஷாப் சொல்லிட்டு எங்கேயோ க்ரோசரி ஷாப் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் வீக். அண்ட் இங்கே தான் நம்ம வந்து காஃபி குடிக்க வந்திருக்கோம். அண்ட் இவங்க காஃபி எப்படி இருக்குது அப்படின்னு நான் குடிச்சிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஷாப்பை ஜஸ்ட் ஒரு வியூ பாருங்கள். ஸோ இங்கே வந்து எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. அங்கே பாருங்கள், பின்னாடி பாலா அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்காரு. அண்டு நான் மில்க் காஃபி கேட்டிருக்கேன். ஸோ மில்க் காஃபி போட போகிறாங்க. அண்ட் இங்கே ஒரு நல்ல காஃபி மிஷின் இருக்குது. அண்ட் ஃப்ரெஷ்ஷாக காஃபி சீட்ஸ் கிரைண்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ நம்ம காஃபி ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக காஃபி பவுடர், அந்த வறுத்து பவுடர் பண்ணி காஃபி குடிக்கிற சுகமே ஒரு தனிங்க. அந்த லியோ காஃபி, நெரசூஸ் காஃபி மாதிரி இது ஒரு வியட்நாமீஸ் காஃபி. ஸோ காஃபி ரெடி, குடிச்சு பார்க்கலாம். Yeah, you have like 10% off. Yeah. About this. Very nice. I like it. The flavor. Okay. சூப்பராக இருக்குங்க காஃபி. வியட்நாமீஸ் காஃபி அண்ட் ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ணுறது. தேங்க்யூ ஸோ மச். Coffee? Bala, how is the coffee? Yeah, it's nice. Yeah. நம்ம ஊர் காஃபி மாதிரி நல்ல ஃப்ளேவர் இல்லை? நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக வறுத்து உடனே கொடுத்த காஃபி கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க, ஆனால் நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஸோ தேங்க்யூ. It's a change. தேங்க்யூ ஸோ மச். யா. ஸோ காஃபி குடிச்சிட்டு அடுத்து என்னென்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் மீட் பண்ணோம். அதாவது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க ஹஸ்பண்ட். ஸோ அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நான் அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி ஈவினிங் நல்லா டைம் ஸ்பெண்ட் ஆச்சு. இது வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டில் தான் உட்காந்துட்டுருக்கோம் ரோட்டில். அண்ட் இப்படியாக எங்களுடைய சண்டே முடிந்தது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.